Tonight the Lord told me that He is going to break the power of loneliness. இன்று இரவும் தனிமையின் வல்லமையின் கூரை உடைப்பேன் அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். Many of you have been suffering with loneliness. தனிமையினால் உங்களில் அநேகர் தவித்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். In Psalm 68 and verse 6, 68ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்திலே the Bible says God sets the lonely into families. தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தி அவர்களை குடும்பங்களாக்குகிறார் என்று சொல்கிறார். God is a father. தேவன் ஒரு தகப்பனாய் இருக்கிறார். He created Adam. ஆதாமை சிருஷ்டித்தார். Then He created a helpmeet for Adam. பின்பு ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையையும் உண்டாக்கினார். And she was an equal partner whom God created for him. ஆதாமுக்காக தேவன் உண்டாக்கின துணை சரிசம நிகருள்ள துணையாய் இருந்தார். And God built the family. தேவன் குடும்பத்தை கட்டினார். He built it for Adam. ஆதாமுக்காக தேவன் அதை கட்டி கொடுத்தார். Saying Adam should not be alone. ஆதாம் தனிமையில் தவிக்க கூடாது என்று சொல்லி கட்டினார். He is suffering with loneliness. ஆதாம் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறானே. I don't want him to be alone. அவன் தனியே இருக்க நான் விரும்பவில்லை. I want to end his loneliness. அவனுடைய தனிமைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க That விரும்புகிறேன். is the heart of God. இதுதான் தேவனுடைய இருதயமாகும். Today He has come இன்றும் அவர் வந்திருக்கிறார். to end your loneliness. உங்கள் தனிமைக்கு ஒரு முடிவு கட்டும்படி வந்திருக்கிறார். That's why He says in 2 Corinthians 6:18, அதனால் தான் 2 கொரிந்தியர் 6:18 அவர் சொல்லுகிறார், my child, I will be a father to you. என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன். Open your heart உங்கள் இருதயத்தை திறங்கள். and cry out to me. என்னை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். And tell me, Lord, I want you to become my father. கர்த்தாவே, நீர் என் தகப்பனாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Jesus, இயேசுவே, come into my heart. இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. I need you. எனக்கு நீர் வேண்டும். I am lonely. நான் தனிமையில் தவிக்கிறேன். I am lonely. நான் தனிமையில் வாடுகிறேன். A few months ago, a famous actor called Robin Williams committed suicide. சில மாதங்களுக்கு முன்பு ராபின் வில்லியம்ஸ் என்ற புகழ்பெற்ற நடிகர் தற்கொலை செய்து கொண்டார். He rocked the world. உலகத்தையே குலுக்கினவர். He made the whole world smile. அகில உலகையும் அவர் புன்னகைத்து சிரிக்க வைத்தார். But yet he committed suicide. ஆனாலும் அவர் தற்கொலை செய்து கொண்டார். He cut his own body அவர் தன் சொந்த உடலை வெட்டி கொண்டார். and he hanged himself. தன்னையே தூக்கில் தொங்கினார். And when they found his body, அவருடைய சடலத்தை கண்டுபிடித்த போது they found bits of paper written everywhere. எங்கேயும் துண்டு காகிதங்கள் எழுதப்பட்டிருப்பதை கண்டார்கள். My depression is killing me. என் மன உளைச்சல் என்னை கொன்று வதைத்துக் கொண்டிருக்கிறது. I am lonely. நான் தனிமையில் தவிக்கிறேன். I am lonely. தனிமையில் வாடுகிறேன். I am lonely. தனிமையில் வாடுகிறேன். I am lonely. தனிமை என்னை வாட்டுகிறது. Nobody could comfort that big actor who was loved by millions of people. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்பட்ட பெரிய நடிகரை யாரும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. He was lonely. அவர் தனிமையில் வாடினார். Today you may be married. இன்றைக்கு உங்களுக்கு திருமணமாகி இருக்கலாம். You have a husband. உங்களுக்கு ஒரு கணவர் இருக்கலாம். You have a wife. உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறார்கள். You have children. உங்களுக்கு பிள்ளைகளும் உண்டு. You have parents. உங்களுக்கு பெற்றோர்களும் இருக்கிறார்கள். You may have a job. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் You may இருக்கலாம். have a business. ஒரு நல்ல தொழில் இருக்கலாம். You may be a star. நீங்கள் ஒரு பெரிய நட்சத்திரமாய் இருக்கலாம். But then ஆனாலும் in the depths of your heart, உங்கள் இதயத்தின் ஆழங்களுக்குள்ளே you may be crying, I am lonely. ஐயோ, தனிமை என்னை வாட்டுகிறது என்று அழுது I am கொண்டிருக்கலாம். lonely. நான் தனிமையில் I தவிக்கிறேன். am lonely. நான் தனிமையில் இருக்கிறேன். Loneliness casts away into the bitterness of wilderness. தனிமையின் தவிப்பு மனக்கசப்பு என்னும் ஒரு பெரிய வனாந்தரத்துக்குள்ளே துரத்தி அடித்து விடும். That's what the devil does. அதைத்தான் பிசாசு செய்கிறார். In Matthew 12 and verse 43, மத்தேயு 12:43 வசனத்திலே, the devil drives our spirits to the wilderness. பொல்லாத பிசாசு நம்முடைய ஆவியை வனாந்தரங்களுக்கு துரத்தி அடிக்கிறான். We have no rest. நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. We have no rest. நமக்கு அமைதி இல்லை. We cry all alone. தன்னந்தனியே கண்ணீர் விட்டு He கதறுகிறோம். tells us, my child, you may be trying to get famous so that you can come out of your loneliness thinking everybody will praise you. என் அன்பு பிள்ளையை, எல்லாரும் புகழ்ந்தால் தனிமை நம்மை விட்டு வெளியேறிவிடும் என்ற நினைப்பில் நீங்கள் புகழ் பெறுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க கூடும் என்று அவர் You சொல்லுகிறார். may say, if I get a good job, everybody will praise me, I will not be lonely. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டால் எல்லாரும் என்னை புகழ்வார்கள், அப்பொழுது எனக்கு தனிமையே தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். But that's not going to take away your loneliness. ஆனால் அவைகள் உங்கள் தனிமையை உங்களை விட்டு அகற்றப் போவதில்லை.
That's why God says, only I can take away your loneliness. அதனால்தான் நான் ஒருவர் மாத்திரமே உங்கள் தனிமையை உங்களை விட்டு நீக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். I will come to you. நான் உங்களிடம் வருவேன். He says, come unto me, my children. என் அன்பு பிள்ளைகளிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Yes, come to you tonight. ஆம், இன்று அவரிடத்தில் வாருங்கள். Wherever you are, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, open your heart and cry. உங்கள் இருதயத்தை திறந்து கதறி அழுங்கள். Jesus, இயேசுவே, come in. எனக்குள் வாருமையா. Come into my heart. இதயத்துக்குள்ளே வாங்க. Take over my life. என் வாழ்க்கையை முற்றிலும் பொறுப்படுத்திக் I கொள்ளுங்கள். can't live my life anymore. இதற்கு மேலும் என்னால் என் வாழ்க்கை வாழ முடியாது. He is here. அவர் இங்கே இருக்கிறார். This is the moment. இதுவே அந்த தருணமாகும். This is the moment. இதுவே அந்த நேரமாகும். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். ஏசப்பா, தயவாக தவறுகளை அறிக்கை செய்யும் ஒவ்வொருவர் கண்ணீரையும் பாரும் பாரும். தாழ்த்தி தாழ்த்தி தங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் உமது பிள்ளைகளை முத்தமிடும். அவர்களை வாழவையும் 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 ஆசீர்வதியும். சம்பூர்ணத்தை அவர்களுக்கு தாரும். நீர் அவர்களுக்கு தகப்பனாக அவர்கள் இருதயத்திலே ஏசப்பா பிரவேசியும் சுவாமி, பிரவேசியும் சுவாமி, பிரவேசியும் சுவாமி. ஒருவராவது வெறுமையாய் போகக்கூடாது, தனிமையாய் உணரக்கூடாது சுவாமி. அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த உலகத்தில் என்ன பண்ணுவார்கள்? அப்பா, யாரையும் பார்க்க அனுமதியாதிரும், அனுமதியாயிரும். நான் உனக்கு இருக்கிறேனம்மா, நான் உனக்கு இருக்கிறேனப்பா என்று இயேசுவே அவர்களுக்கு துணை நின்று துணை நின்று துணை நின்று முத்தமிட்டு ஆசீர்வதித்து அவர்களை மன மகிழ்ச்சிக்குள் அழைத்து செல்லும். கணவனும் மனைவியும் இணைந்து இப்பொழுது ஜெபிக்கட்டும். பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்கட்டும். சம்பூர்ணம் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுப்பா, ஒவ்வொருவர் பாவத்தையும் மன்னிப்பதற்காக நன்றி. அந்த பாவ உணர்வுகள், பாவ சிந்தனைகள், பாவ அடிமைத்தனங்கள் எல்லாம் வெளியே வருவதற்காக நன்றி. சம்பூர்ணம் உண்டாவதற்காக நன்றி. சகலத்திலும் திருப்தி, சகலத்திலும் சம்பூர்ணம், சகலத்திலும் ஆனந்தம் உண்டாயிருக்கட்டும், 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 உண்டாயிருக்கட்டும். ராபர்ட் வில்சன், நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். பழையவைகளை விட்டுவிடுங்கள், ஆண்டவர் பின்னாலே வாருங்கள், அவருடைய பிள்ளையாக இருங்கள். கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் மீது இறங்குகிறது. வத்சலா, நீங்கள் செய்யும் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவரை மறுரூபப்படுத்துகிறார். சம்பூர்ணம் உண்டாகிறது. திருப்தியாய் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். You will build God's kingdom. Thank you, Lord, for this assurance. You will build God's kingdom. Thank you, Lord. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சகலத்திலும் திருப்தியை அனுபவிக்கட்டும். விடுதலையோடு உயரட்டும், விடுதலையோடு உயரட்டும். எனக்கு தூங்கவே முடியலையே என்று தவிக்கும் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுப்பா, அவர் நன்றாக தூங்க வையும், சுகமாக்கும். அந்த நோயெல்லாம் மறையட்டும். மூச்சு விட முடியவில்லை என்ற பலவீனமெல்லாம் மறையட்டும். இயேசுப்பா, சுகமாக்கும். இயேசுப்பா, சுகமாக்கும். பணம் இன்னும் கையில் வரலையே என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். பணம் கையில் வரட்டும், இன்று வரட்டும், இன்று வரட்டும். பணம் வர ஆரம்பிக்கட்டும். இயேசுப்பா, கையிலே வர ஆரம்பிக்கட்டும். அதை அனுபவிக்கும் கிருபையும் தாரும் சுவாமி. இழப்புகள் எல்லாம் நின்று போகட்டும், நின்று போகட்டும், நின்று போகட்டும். நய வஞ்சகமான ஆவி உள்ளவர்களை துரத்தும். நீரே ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்விலே கொட்டும். இந்த மனுஷன்ட்ட போலாமா, அந்த மனுஷன்ட்ட போலாமா என்று தவிக்காதபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி யாவையும் செய்து முடியும். அற்புதமாக பணம் அவர்கள் கையிலே வரட்டும். எல்லா பில்லையும் பே பண்ணட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருப்தியாக இதை அனுபவிக்க கிருபை செய்யும். அதற்கு வாசல்களை திறந்தரலும் ஏசப்பா, இன்று திறந்தரலும் ஏசப்பா, இன்று திறந்தரலும். மனம் மகிழ்ச்சியோடு வாழட்டும். அற்புதங்களை அனுபவிக்கட்டும். இயேசு எனக்கு துணை நிற்கிறார். நான் எல்லாவற்றிலும் திருப்தியை அனுபவிக்கிறேன் என்று சாட்சி சொல்லட்டும். இந்த கிருபை தருவதற்காக நன்றி, கொடாகொடி நன்றி. பரீட்சை எழுதும் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், வாழவையும் செழிக்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.